பேர்கள் மசூதியை கட்டினார்களா? கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் அது இருக்கு தெரியுமா? அந்த 634லேருந்து 2017 வரையிலும் நாம் கணக்கு வச்சுக்கோணும். அது நீங்கள் வீட்டில் நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்கிடுங்க. 634லேருந்து 2017 வரையிலும் அரேபியர்கள் கையில் தான் ஜெருசலேம் இருந்தது. ஜெருசலேமுக்குள்ளாடி நுழையவே முடியல. சுல்தான் சுலைமான் என்கிற அந்த ஒட்டமானிய பேரரசு, அவர் 1917 எல்லாம் துருக்கி நாட்டு மன்னராக இருந்தார். அவருடைய கண்ட்ரோலில் தான் அப்போ ஜெருசலேம் இருந்துச்சு. அவங்க யூதர்கள் கேட்டாங்க, நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம், எங்களுடைய யூத நாடு எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் அதுக்கு என்ன பே பண்ணணுமோ நாங்கள் அதை தரோம் அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க கேட்கும்போது அவங்க அது கொடுக்கல. அப்போ அரேபியர்கள் இல்லைன்னு சொன்னதுனால அவங்களும் யூதர்களும் சைலண்டாகவே போயிட்டாங்க. சைலண்டாக போனதுக்கப்புறம் தான் அப்போ அந்த 1917 அடுத்த பேரரசு வருது. அடுத்த பேரரசு நிலைந்து எல்லா உலகத்தையே அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ஒரு பேரரசு தான் பிரிட்டன் என்கிற அந்த பேரரசு. த கிரேட் பிரிட்டன் நெவர் பி ஸ்லேவ் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள். அது அவருடைய டைட்டில் ஸ்லோகன்னு சொல்லுவார்கள், த நெவர் பி ஸ்லேவ். அப்போ அந்த கிரேட் பிரிட்டன் கையில் முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஜெருசலேமை அவன் பிரிட்டனுக்கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தீங்களா எத்தனை இடம் கை மாறுது பார்த்தீங்களா? ரோமர்கள்ட்ட என்ன பண்ணுது? இடைப்பட்ட காலத்தில் வேற இன்னும் நிறைய சரித்திரம் இருக்குது, அது வேண்டாம், அது நம்ம இப்போ சொல்ல வேண்டாம். நான் இப்போ அது சொல்லலை, டைம் இல்லை. அதனால் ரோமர்கள்ட்ட பைசாண்டியர் அப்படி வரும், மமலூக்கியர் அப்படி வந்து லாஸ்ட்டாக யாருக்கிட்ட நிற்குது? அரேபியர்கள்ட்ட நிற்குது. அரேபியர்கிட்ட அப்படி வருது. அரேபியர்கள்ட்ட வந்த பிறகு அரேபியர்கள்ட்ட எங்கே வருது தெரியுமா? பிரிட்டன்கிட்ட வருது. பார்த்தீங்களா? அடுத்த பேரரசு. ஓகேயா? அடுத்த பேரரசுக்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்த பேரரசுக்கு அதான் பிரிட்டன், த கிரேட் பிரிட்டன். அந்த பிரிட்டன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரிட்டன் அந்த இடத்தை பிடிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஜெனரல் அலம்பி, அப்போ அந்த இராணுவ தளபதி ஜெனரல் அலம்பி தான் என்ன பண்ணுறாரு? ஹெலிகாப்டர் மூலம் என்ன பண்ணுறாரு? ஜெருசலேமில் இறங்குறோடனே வெள்ளைக்கொடி காட்டிட்டாங்க. ஒட்டமானிய பேரரசனுடைய அந்த இராணுவங்கள்லாம் வெள்ளைக்கொடி காட்டி சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஜெருசலேமை பிரிட்டன் கையில் கொடுத்தாங்க. அது ஆண்டவருடைய திட்டம். பார்த்தீங்களா? அடுத்த பேரரசு என்னது? பிரிட்டன் பேரரசு சம்மந்தப்படுகிறது. பிரிட்டன் பேரரசு எருசலேமை பிடித்ததுக்கப்புறம் யூதர்கள் பிரிட்டன்கிட்ட கேட்டாங்க, எருசலேமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ யூதர்களுக்கு உதவியாக இருந்த செயிம் வைஸ்மேன் அப்படிங்கிற அணு விஞ்ஞானி தான் முதலாம் உலக மகா யுத்தத்தில் அதாவது பிரிட்டன் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தார். அப்போ அந்த செயிம் வைஸ்மேன் கிட்ட தான் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, ரீபேமெண்ட்டாக உங்களுக்கு என்ன வேணும். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஜெருசலேமையும் எங்களுடைய யூத நாடு எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? பிரிட்டன் யூதர்களிடம் கொடுத்தது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அடுத்த பேரரசு எத்தனை பேரரசு அதில் சம்மந்தப்படுது பார்த்தீங்களா? தான் பேரரசுகள் சம்மந்தப்படுகிறது பைபிளோடு கூட. அப்போ பிரிட்டன்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ அடுத்து மறுபடியும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு இப்போ பிரிட்டன்கிட்ட வந்த உடனே 2ஆம் உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டன் கொஞ்சம் தாழ்ந்து அமெரிக்கா மேலே வந்துச்சு. கொஞ்சம் அமெரிக்கன்ஸ் சூப்பர் பவர். அமெரிக்கன் ஏன் அப்படி சூப்பர் பவர் ஆயிடுச்சுன்னா, ஹிரோஷிமா நாகாசாகியில் 2 குண்டை போட்டாங்க பார்த்தீங்களா? ஒன்றுக்கு பேர் லிட்டில் பாய், இன்னொன்றுக்கு பேர் த ஃபேட் மேன் அப்படிங்கிறது. ரெண்டு அணுகுண்டுகளை போட்டாங்களா ஹிரோஷிமா நாகாசாகியில்? இந்த 2 அணுகுண்டுகளை போட்ட உடனே உலகமே அமெரிக்காவை வேந்து பார்த்துச்சு. ஐயோ சூப்பர் பவர் நேஷன் அப்படின்னு சொல்லி வேந்து பார்த்தபடினால பிரிட்டன் கீழாகவும் அமெரிக்கா மேலாகவும் வந்தது. உடனே அமெரிக்கா அந்த காலத்தில் 2ஆம் உலக மகா யுத்தம் வரும். 2ஆம் உலக மகா யுத்தம் முடிஞ்சோடனே அப்போது இருந்த ஹாரி ட்ரூமன் பாருங்க, அடுத்த ஆள் இப்போ அமெரிக்க பேரரசு அமெரிக்காவுக்குள்ளாடி என்ன பண்ணுது? திரும்புது. அடுத்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா? ரோம பேரரசு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய கண்ட்ரோலுக்கு அப்புறம், பிரிட்டனுடைய கண்ட்ரோலுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு டேன் ஆகுது. அப்படியே அமெரிக்காவுடைய அப்போ இருந்த ஹாரி ட்ரூமன்ங்கிறவர் முன்னாடி நின்று, பிரிட்டனுடைய அப்போ இந்த லார்ட் ரூத்செல் அப்படிங்கிறவர் முன்னாடி நின்று, அப்போ சவுதி அரேபியாவுடைய தலைவரும் இந்த யூத மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். 3 பேரும் ஒன்றாக நின்று ஐநா சபையில் தீர்மானங்களை போட்டு மீண்டும் அதை அவர்கள் யூதர்கள் உள்ளே வந்த அந்த இடத்தை இஸ்ரேல் என்கிற நாடாக பிரித்து அவர்களை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இப்போ அமெரிக்க சம்பந்தப்படுது. பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய 2017 ட்ரம்ப் முதல் முறையாக வந்தார். என்ன பண்ணுறாரு? அமெரிக்கன் ஜனாதிபதியாக வந்தார். இப்போ அடுத்து 2017 தரிசனத்துக்கு வரும். 2017 ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார்? எருசலேமை தலைநகரமாக யாருமே அறிவிக்கலை. அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்? ஜெருசலேம் இஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆஃப்
ஜேம்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஐநா சபையும் எதிர்த்து உலக கோர்ட்டையும் எதிர்த்து ஈட்டோ பவரை வைத்து அவர் அதை செஞ்சுட்டார். ஓகேயா, அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் நேஷன் தானே, இப்போ அதுதானே எல்லா இடங்களையும் அமெரிக்காவுடைய ஆதரவு தான் இப்போது ஒரு ஆதிக்கம் தான் இப்போவும் இருக்குது. நீங்கள் அது ஐநா சபையாக இருக்கட்டும், உலக நீதிமன்றமாக இருக்கட்டும், அமெரிக்கா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் பவர். ஓகே, அப்போ பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கும் பைபிளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. இப்போ மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறாரா, மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. இப்போ அடுத்த என்ன நடக்கு தெரியுமா, இப்போ நடந்துட்டு இருக்க யுத்தத்துக்கு பேர் அலஸ்கா யுத்தம்னு பேர். கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு 4 வருஷம் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் யூதர்களுக்கு தேவாலயம் கட்ட தேவையான அந்த அலஸ்கா மசூதி இருக்கிற இடம் நிச்சயமாக அவர் வீட்டு கொடுப்பாருன்னு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அது ஒருவேளை ஆண்டவர் அவரை வச்சு செய்கிறாரா, எந்த கோணத்தில் பைபிள் போகுதுன்னு தெரியல. போகும். ஆக வர இருக்கின்ற இந்த 3ஆம் உலக யுத்தம், 3ஆம் உலக இந்த 4 வருஷத்தில் 3ஆம் உலக யுத்தம் வருதா, இல்லை சமாதான ஒப்பந்தங்கள் வருதா? ஆனால் இன்னும் சமாதான ஒப்பந்தம் வர மாதிரி தெரியல. ரஷ்யா இப்போ ரொம்ப சீறிக்கிட்டு இருக்குது எல்லாரையும். ரஷ்யா இப்போ முந்தான நாளைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவையும் பிரிட்டனையும் மிரட்டிடுச்சு. புடின் அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி தான் பேசினார். ஒருவேளை வருகின்ற நாட்களில் 3ஆம் உலக யுத்தம் வருதுன்னா ஒருவேளை இப்போ வந்திருக்க ட்ரம்ப் தலைமையில் உங்களுக்கு ஜெருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு அந்த இடம் மாற்றப்பட்டு யூதருடைய கைவசத்தில் ஆண்டவர் ட்ரம்பை வச்சு செய்கிறாரா என்னன்னு தெரியல. ஆக எத்தனை பேரரசுகள் தாண்டுது பாருங்கள் பைபிள் தீர்க்க தரிசனங்கள். ரோம பேரரசு, அதுக்கப்புறம் அரேபியர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டன், தெரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா. ஓகேயா, அப்படி தாண்டி ஒருவேளை அந்த இடம் அவங்களுக்கு தேவாலயம் கட்ட கிடைச்சிதுன்னா கிடைச்ச உடனேயே அமெரிக்க பேரரசு விழுந்துடும். அமெரிக்கா என்ன பண்ணும், அமெரிக்க பொருளாதாரம் இப்போவே சரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. யூரோப்பியன் டாலர் யூரோ டாலர் ஹையில் இருக்குது. இன்னும் ஒரு சூப்பர் பவர் நேஷன் வரும், அதுதான் ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உலகம் மாறும். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உலகம் மாறும்போது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும், ஒன் வேர்ல்டு கரன்சி வரும், ஒன் வேர்ல்டு ரூலிங் சிஸ்டம் வரும், பயோமெட்ரிக் சிஸ்டமும் வரும். அதுதான் கடைசி வரும்.